ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ஆட்டு தலையை வச்சு குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஆட்டு தலையை க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 இன்ச் பட்டை, 2 பிரியாணி இலை, 1 அன்னாச்சிப்பூ, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா குழச்சி வதக்கிக்கோங்க. நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தலைக்கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க மூளை பகுதியை மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் கிண்டும் போது அந்த மூளை உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தான் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கடாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மூளை உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மூளையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நிதானமாக ஒரு முறை கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காயை துருவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி பாலை வடிகட்டிட்டு அந்த தேங்காய் பாலை இதோடு சேர்த்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் நறுக்கின கொத்தமல்லியை தூவி நல்லா ஒரு முறை கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா கமகமான ஆட்டுத்தலை குழம்பு தயாராகிடுச்சு. சாதத்தோடு இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.